அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது பாருங்க. இஃப் 3 is added to each odd digit and 2 is subtracted from each even digit in the number. ஸோ ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆட் டிஜிட்டோட 3 ஆட் பண்ணுமா, ஈவன் டிஜிட் கூட 2 சப்ட்ராக்ட் பண்ணுமா. ஸோ அப்படி சப்ட்ராக்ட் பண்ணிட்டு ஒரு சம் ஆஃப் த நம்பர் ஏதோ ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பரில் லார்ஜஸ்ட் டிஜிட்டுக்கும் ஸ்மாலஸ்ட் டிஜிட்டுக்கும், அதாவது லார்ஜஸ்ட் நம்பருக்கும் ஸ்மாலஸ்ட் நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ கொஸ்டின் புரியுதுல? இப்போ நம்ம ஆன்சருக்கு போகலாம். ஃபர்ஸ்ட்டு 6 4 5 2 8 5 1. ஓகே, 6 4 5 2 8 5 1. ஸோ பாருங்கள், 3 வந்து ஆட் டிஜிட்டாக இருந்தால் ஆட் பண்ணும், 2 சப்ட்ராக்ட் பண்ணும் என்னென்னா ஈவன் டிஜிட்டாக இருந்தால். இப்போ 6 ஆடா ஈவனா? நான் பேசுகிற கேட்குதுல்ல? 6 ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஈவன். ஓகே, ஈவன் நம்பராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? -2 பண்ணுவோம். ஓகே, 4ங்கிறது ஈவன். ஸோ 4 ஈவனாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? -2 பண்ணுவோம். 5ங்கிறது என்ன? ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பர்னால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா +3 பண்ணுவோம். ஸோ 2ங்கிறது ஈவன் நம்பர், -2 பண்ணுறோம். 8ங்கிறது ஈவன் நம்பர், ஸோ -2 பண்ணுறோம். 5ங்கிறது ஆட் நம்பர், ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 அப்படிங்கிறது ஆட் பண்ணுறோம். 1ங்கிறது ஆட் நம்பர், ஸோ +3 பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக யாராவது ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனிபடி? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமான கேள்வியெல்லாம் கேட்கல, அடிஷன் சப்ட்ராக்ஷன்ஸ் அது மாதிரி தான் கேட்குறேன். ஓகே, 4280684. இதில் லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னா 8. ஓகே, இது ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படி டிஜிட் அப்படின்னு சொல்லி பார்த்தா 0. ஸோ 8 - 0 என்னப்பா ஆன்சரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8 இஸ் த ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 8. ஸோ ஆட் டிஜிட் கூட ஆட் நம்ம 3 ஆட் பண்ணுறோம், ஈவன் டிஜிட்டோட 2 சப்ட்ராக்ட் பண்ணுறோம், அப்படி நமக்கு ஒரு டிஜிட் கிடைக்குது. ஸோ உங்கள் கொஸ்டின் கேட்குறாங்க, வாட் வில் பி த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் டிஜிட் தஸ் ஃபார்ம்டு. ஸோ உனக்கு ஒரு இது ஃபார்ம் ஆயிடுச்சா, இந்த ஃபார்ம் ஆனதில் லார்ஜஸ்ட்டுக்கும் ஸ்மாலஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து நம்பர் சிஸ்டமுடைய கொஸ்டின் QD டிஸ்கஷன் தான்ப்பா. மோஸ்ட்லி புரியும். எப்பப்போ உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் வேணுமோ நான் அப்பப்பெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த கேள்வி. The product of 4 consecutive number is always divisible by which of the following numbers அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ என்ன கேட்குறாங்க, the product of 4 consecutive number. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 4 நம்பர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோம், செகண்ட் நம்பர் எக்ஸ் + 1, தேர்ட் நம்பர் எக்ஸ் + 3, அடுத்து எக்ஸ் + 4. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா 4 கன்சிக்யூட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ வென் x = 1 இருக்கும்போது என்னவா இருக்கும்? 1 2 3 4 இருக்கும். அப்போ இதோட மல்டிப்ளிகேஷன் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாருங்கள், 4 3s are 12, 12 × 2 24 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ வேற இன்னொன்று சொல்லுங்கப்பா. நம்ம x + 2 வராதா மேம்? கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து. சாரி x + 1, x + 2, x + 3. Good. x + 1, x + 2, x + 3. சரிங்களா? இப்போ பாருங்க 1 2 3 4 வரும், அப்போ 24 வரும். இதே x = 2 போட்டால் என்னப்பா வரும்? 2 3 3 + 2
சாரி 3 1 x is equal to 2னு போடுறேன்ப்பா 2 2 plus 1 3 2 plus 2 4 யாரோ மியூட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ் சவுண்ட் அதிகமாக கேட்குது ஓகே ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு நான் போட்டேன் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஏன்னா கன்சிக்யூட்டிவ் நம்பர்னா அடுத்தடுத்து வரும் நம்பர் அப்போ எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல ஒன்று நான் போடுற பட்சத்தில் எக்ஸ் வந்து ஒன்று இந்த இடத்துல ஒன்று போட்டேன்னா 1 + 1 2 கிடைக்கும் இந்த இடத்துல நான் எக்ஸ் இக்குவல் டு 1 போடும்போது 1 + 2 3 கிடைக்கும் இந்த இடத்துல எக்ஸ் இக்குவல் டு 1 போடும்போது 1 + 3 4 கிடைக்கும் ஸோ இது எல்லாமே ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா 24 இது ஒரு செட் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இது ஒரு செட் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் நமக்கு அப்படியே தெரியும் நம்ம இப்படி எழுத வேண்டிய அவசியம் கூட இல்லை பட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிரஷனில் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி எழுதுறேன் 1 2 3 4 ஸோ மல்டிப்ளை பண்ணியாச்சு 2 3 4 5 ஸோ இதோட மல்டிப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னா எவ்வளோ 120 ஸோ இப்போ பாருங்கள் 24 120 இதே மாதிரி அடுத்த செட் எடுத்தீங்க அப்படின்னா 360 வரும் ஓகே ஸோ இப்படி ஒவ்வொரு நம்பரும் எடுக்கணும்னா இதோட காமன் மல்டிபிள் என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா த ப்ராடக்ட் ஆஃப் 4 கன்சிக்யூட்டிவ் நம்பர் இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை ஸோ இந்த 4 நம்பர் கண்டினியூஸாக இருக்க 4 நம்பர் எப்பயுமே எதால் டிவைட் ஆகும்னு கேட்குறாங்க இப்போ இங்கே 3 போட்டாலும் இதுவும் 3ஆல் டிவைட் ஆகும் இதுவும் 3ஆல் டிவைட் ஆகும் 3யும் டிவைட் ஆகும் ஆனால் இங்கே ஆப்ஷனில் 3 இருக்கா அப்படின்னு பார்த்தா நமக்கு ஆப்ஷனில் 3 இல்லை அப்போது இருக்கிற ஆப்ஷனில் எது நமக்கு சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம 10 வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா வராது 22 வருமா அப்படின்னு சொல்லி 22 வருமா அப்படின்னு பார்த்தா வராது 24 வருமாப்பா 24 வருமா எஸ் ஆர் நோ அவ்வளோதான் ஓகே அப்போ ஆன்சர் என்ன 24 ஃபாஸ்ட்டாக ஏதாவது போகிற மாதிரி தெரியுதா ஆல்ரெடி டெஸ்ட் எழுதினவங்களுக்கு இது ஃபாஸ்ட்டாக போன மாதிரி தெரியாது இன்கேஸ் பிகினிங் பேட்ச் அவங்களுக்கு யாருக்காவது ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியுதாப்பா நோவா சரி ஓகே குட் அடுத்த கொஸ்டின் போலாம் தேர்ட் கொஸ்டின் L, M, N are prime numbers such that L, M, N ஸோ இந்த மூணுமே 13 விட கம்மியாக இருக்கும் வாட் இஸ் மீன் பை ப்ரைம் நம்பர்ப்பா நானே சொல்லிடுவேன் ஆன்சரு ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறப்ப அதோட ஃபேக்டர் இட்செல்ஃப் அண்ட் 1 அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுதான் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைம் நம்பர் ஸோ இதில் எல்லு எம்மு என்னு இது மூணுமே ஓகே ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா நம்ம நார்மலாக எழுதுறதுக்கு 6 அப்படி 6 வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வச்சுக்கணும் அப்போ 6க்கு முன்னாடி இருக்கிறது 5 7 ஸோ இது மாதிரி வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா n நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எழுதுவோம் இது நமக்கு தெரிஞ்ச கதை தான் இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா 13 ஓகே 13 விட கம்மியாக இருக்கணும் இன்கேஸ் எல்லையும் எம்மையும் என்னையும் ஆட் பண்ணால் அதுவும் என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைம் நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க புரியுதுங்களா ஸோ ப்ரைம் நம்பர் 13 விட கம்மியாக இருக்கணும் என்னென்னலாம் இருக்குது ப்ரைம் நம்பர் 2 3 5 குட் 5 7 7 11 13 விட கம்மிங்கிறப்ப ஓகே ஸோ 2 3 5 7 11 அப்படிங்கிற இது வந்து நமக்கு என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கிடச்சிருச்சு ஸோ இதில் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும் எல்லு எம்மு என்னு ஆட் பண்ணாலும் அது ஒரு ப்ரைம் நம்பராகவே எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறப்ப என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் செக் பண்ணுறேன் 2 + 3 5 5 + 5 10 ஸோ அப்போ நான் இது மாதிரி எடுக்க முடியாது அப்போது 3 + 5 8 8 + 7 15 ஸோ இதுவும் நான் எடுக்க முடியாது அப்போ எது எடுக்கலாம் 3 5 ஓகே 3 5 11 ஆட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் 3 + 5 + 11 என்னப்பா வருது 19 வருதா அடுத்து 5 + 7 + 11 இது எவ்வளோ 23 வருதா அப்போ 3 5 11 5 7 11 ஸோ 19மே ப்ரைம் நம்பர் 23மே ப்ரைம் நம்பர் கொஸ்டின் என்ன
எல்லும் எம்மும் என்னும் ப்ரைம் நம்பராக இருக்கணும். அந்த எல்லும் எம்மும் என்னுமே 13 விட கம்மியாக இருக்கணும். அந்த க்ரைட்டீரியாவும் ஓகேவாயிடுச்சு. அட் த சேம் டைம் நீங்கள் ஆட் பண்ணி வர நம்பர் ப்ரைம் நம்பராக இருக்கணும். அப்படின்னா எத்தனை எத்தனை இது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 வழிகள் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 செட் கிடைக்குது. 3 5 11 5 7 11. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா என்னப்பா? சி 2. பார்த்துக்கோங்க. யாருக்காவது புரியாமல் இருக்கா இந்த சம்மு? ஃபாஸ்ட்டாக ஏதாவது போகிறேன்னா இந்த சம் புரியலையா? மேம் இந்த क्वेश्चन கேட்டிட்டு ப்ரீவியஸ் क्वेश्चन மட்டும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. இதுக்கு ப்ரீவியஸ் क्वेश्चन 24 ஆன்சர் இருந்ததுல. ஓகே அதுவாங்களா? ஓகே பண்ணிடலாம். The product of 4 consecutive number is always divisible by which of the following numbers அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 4 அடுத்தடுத்த தொடர்ச்சியான எண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 4 தொடர்ச்சியான எண்கள் எதால டிவிசிபிள்னா வகுப்படும், எதால வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்குறாங்க. 4 கன்சிக்யூட்டிவ் நம்பர்னா 1 2 3 4 கன்சிக்யூட்டிவ் நம்பர் தான். 5 6 7 8 கன்சிக்யூட்டிவ் நம்பர் தான். ஓகே 98 99 100 101 இதுவும் கன்சிக்யூட்டிவ் நம்பர் தான். கன்சிக்யூட்டிவ் நம்பர்னா என்ன? நம்பர் சிஸ்டம்ல அப்படியே கடகடன்னு அடுத்தடுத்து வரணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா 1ங்கிறது தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே ஃபர்ஸ்ட் நம்பர் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் நம்பர் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்த நம்பர் இதோட ஒன்று ஆட் ஆனால் எக்ஸ் ப்ளஸ் 2. அதுக்கு அடுத்த நம்பர் இதோட ஒன்று ஆட் ஆகும், தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ இது புரிஞ்சிருச்சா? இதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன்றது புரிஞ்சா? எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3 இது புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே இப்போ நான் எக்ஸ் இருக்க இடத்துல 1ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல 1 1 + 1 2 1 + 2 3 1 + 3 4 அப்படின்னு வருது. இப்போது ப்ராடக்ட் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 × 2 × 3 × 4 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 24. அதே மாதிரி தான் அடுத்தடுத்த செட்டு எக்ஸ் = 2 கிடைக்கும்போது 2 3 4 5. ஏன் இதை எடுத்துக்கிட்டேன்னா இதுதான் மினிமம் நம்பர், கொஞ்சம் எனக்கு டிவைட் பண்ண இது பண்ணலாம் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 1 2 3 4 2 3 4 5யும் கன்சிக்யூட்டிவ் நம்பர் தான். அடுத்து 3 4 5 6ம் கன்சிக்யூட்டிவ் நம்பர் தான். அவ்வளோதான். 1 2 3 4 எடுத்துக்கிறேன், 2 3 4 5 எடுத்துக்கிறேன், தென் 3 4 5 6 இது மாதிரி என் நம்பர் இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 24 120 360 இந்த மூணுமே ஒரு நம்பரால் டிவைட் ஆகணும். அந்த நம்பர் ஆப்ஷனில் கொடுத்த நம்பராக இருக்கணும், அதையும் பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள் 24 120 ஓகே 360 அப்படின்ட்டு இருக்குது. இப்போது இந்த இடத்துல 12 அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கல நமக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 கொடுக்கல, 3 கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த ஆப்ஷன் ஓகே 2 கொடுக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் மினிமம் நம்பர் இதில் நமக்கு என்னவா இருக்குது, ஆப்ஷனில் கொடுத்தது நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் 10 ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 22, ஆப்ஷன் சி 24 48. இப்போ பாருங்கள் 10 பார்த்தீங்க அப்படின்னா 24 10 டிவைட் ஆகுமா? கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுமா? ஆகாது. 2.4ன்னு வந்துடும். அதே மாதிரி 22 எடுத்திங்கனாலும் டிவைட் ஆகாது. அப்போ மினிமம் நம்பர் தான் அங்கே என்ன? 24. ஓகே 24 120 டிவைட் ஆகுமான்னு பார்த்தா எஸ் 120 என்ன ஆகும் நமக்கு? டிவைட் ஆகும். 24 × 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 120 வந்துடும். ஸோ அப்போ நமக்கு 120 டிவைட் ஆகுது, 316 டிவைட் ஆகுது. அப்போ 3 நம்பருமே நம்மளால் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ண முடிஞ்ச நம்பர் என்ன அப்படின்னா 24. அப்போது 4 அடுத்தடுத்து வரும் எண்களுடைய மல்டிப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக எதால் டிவைட் ஆகும் அப்படின்னா 24ஆல் டிவைட் ஆகும். இப்போது 56 57 58 59 இது 4த்தையும் மல்டிப்ளை பண்ணி 24ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், கம்ப்ளீட்டாக 24ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட பர்பஸ் அப்படிங்கிறது. இப்போ புரிஞ்சுதா மேம்? டவுட் கேட்டிங்களே? எஸ் மேம். ஓகே மேம். ஓகேங்களா? ஓகே மேம். இந்த கொஸ்டின் ஆல்ரைட் தானே? பிரைம் நம்பர் எல் எம் என்னங்கிறது பிரைம் நம்பராக இருக்கிற பட்சத்தில்
L plus M plus N வந்து பிரைம் நம்பராக இருக்கணும் அப்படின்னா எத்தனை இருக்கும்? சச் தட் அந்த வழிகளில் பார்த்தால் எத்தனை இருக்கும்னு பார்த்தா 2 அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் போலாமா? Every prime number of the form 3x plus 1 ஆம்பா and it can be represented in the form of 6y plus 1. கொஞ்சம் ஃபஸ்ட்டு வேகாக தான் இருக்கும். ஒரு 20 சம் ரொம்பவே கொஞ்சம் உங்களுக்கு உங்களோட டஃப்னஸ் இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து போக போக வெறும் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன்ற மாதிரி இருக்கும். இந்த 20 சம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ண வேணாம் அப்படின்னா ரொம்ப ஐயோ இப்படி தான் எல்லா சம்மும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் இது பண்ண வேணாம். ஃபஸ்ட்டே கொஞ்சம் டஃபஸ்ட்டு சம் மாதிரி தான் உங்களுக்கு போக போக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா அதையும் நீங்கள் போட்டுருக்கலாம். எவ்ரி ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறப்ப அது என்ன ஃபார்மில் இருக்குன்னா 3x + 1 அதை 6y + 1ங்கிற ஃபார்மேட்லேயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணலாம். எக்ஸும் ஒய்யும் இண்டிஜராக இருக்கும்போது எக்ஸோட ஓகே வாட் ஷுட் பி த வேல்யூ ஆஃப் எக்ஸு, அந்த எக்ஸு வந்து ஆட் நம்பராக இருக்குமா, பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குமா, நேச்சுரல் நம்பராக இருக்குமா, ஈவன் நம்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இதை இதுவாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மினிமம் இங்கே என்னென்னா 6 y = 1ன்னு போடும்போது 6 × 1 + 1 that is 7. அப்போ இங்கே 7 வரணும்னா பாருங்கள் 3 × 2 + 1 that is 7. அப்போது எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னப்பா இருக்கு? ஈவன் நம்பர். அவ்வளோதான். ஸோ ஆன்சர் என்ன? ஈவன் நம்பர். அவ்வளோதான். ஸோ ஒரு ஃபார்மேட் இருக்குது, இதை இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதுவும் இண்டிஜர், இதுவும் இண்டிஜர். அப்படி இண்டிஜராக இருக்கும் பட்சத்தில் ஓகே, ஸோ இதோட நம்பர் என்ன, எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது இது ஓகே தானே? ஃபவுண்டேஷன் பேட்ச்க்கு நீங்கள் ஒருவேளை பேசிக்லேருந்து சொல்லிக்கு தரணுமா? ரியல் நம்பர், இண்டிஜர், ரேஷனல், இரேஷனல் அதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா? சே எஸ் ஆர் நோ கைஸ்? எஸ்னா நாளைக்கு வரும்போது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கண்டென்ட்டாக உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். கொஸ்டினுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு அந்த பேசிக் இன்ட்ரொடக்ஷன்லாம் கொடுத்துட்றேன். நீங்கள் ஃபவுண்டேஷன் பேட்ச் உள்ளே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் அதே சேர்த்து கொடுத்துருப்பேன். ஓகேவா? வேணுமா ஆர் திஸ் வில் பி ஓகே? வேணுமா? ஓகே. நம்பர் சிஸ்டமில் ரேஷனல், இரேஷனல் அப்படிங்கிறதான் ரியல் நம்பர், இமேஜினரி நம்பர், அதை ரேஷனல், இரேஷனல்னு பிரிப்போம். ஸோ அது மாதிரி ஒரு இன்ட்ரோ உங்களுக்கு கொடுத்துட்டு கொஸ்டினுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறீங்க, கரெக்டா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்ல இப்போ அடுத்தடுத்த டாப்பிக்கும் நமக்கு நம்பர் சிஸ்டம் தான், சரிங்களா? இது வந்து நம்ம பேசிக்காக ஆப்ரேட் பண்ணுறதுனால இன்னைக்கு கொஞ்சம் பாருங்கள். ஃபவுண்டேஷன் பேட்ச் உள்ளே இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு பேசிக் லைட்டாக இது பண்ணிட்டு டிவிசிபிலிட்டி ரூல் இது எல்லாமே ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒரு 15 to 20 மினிட்ஸில் நான் கொடுத்துட்றேன். டெஸ்ட் ஆல்ரெடி எழுதினவங்க ஒரு ரீகேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபவுண்டேஷன் பேட்ச் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அது ஒரு ஹிண்ட்டு, ஒரு சிஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஒவ்வொரு சம்முக்கும் தேவையான பேசிக் எல்லாமே வந்து நான் சொல்லிடுறேன். ப்ரைம் நம்பர்னால் இப்போ நமக்கு தெரியும். ஸோ அந்த நம்பருக்கு வந்து ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஃபேக்டர் அப்படிங்கிறது 1 வந்து ப்ளஸ் செல்ஃப் அப்படிங்கிறது இருக்கும். கோ ப்ரைம்னா அடுத்தடுத்த நம்பர் வந்து ப்ரைம் நம்பராக இருக்கணும்ப்பா. இப்போ அதாவது HCF 1ஆக இருக்கணும்ப்பா. HCF அப்படிங்கிறது ஹையஸ்ட் காமன், ஓகே, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறது 1ஆக இருந்தது அட் த சேம் டைம் கண்டினியூஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் கோ ப்ரைம், அதாவது 1 அப்படிங்கிறது. இன் ஹவு மெனி வேஸ் த நம்பர் 3, 2, 3, 4 can be written as the product of two numbers which are co-prime to each other. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3234 அப்படிங்கிற அந்த நம்பரை ஓகே எழுதுகிறோம். அது வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பராக எழுதணும், அந்த 2 நம்பரும் கோ ப்ரைமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த டிவிஷன் நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, எல் டிவிஷன் அப்படிங்கிறது 3, 2, 3, 4. ஸோ ஃபஸ்ட்டு நான் 2 போடுறேன். 2 போட்டால் என்ன வரும்? 1, 6, 1, 7. கரெக்டா? அடுத்து எதால் போடலாம்?
புரியலையா யாருக்காவது? த்ரீயால போடுங்க. ஓகே 3 போடுங்க. போட்டா என்ன வரும்? குட். 3 போட்டா என்ன வரும்? 5 3s are 15 பேலன்ஸ் 1 வரும். அப்ப என்ன வரும்? 539 ஓகே மேம். சூப்பர் குட். ஓகே ஸோ அடுத்து நம்ம 7 போடலாம். 7 போட்டா 77. அடுத்து ஒரு 7 போட்டா 11 அப்படிங்கிறது வரும். தட் மீன்ஸ் 2 into 3 into 7 power 2 into 11. கரெக்டா? இது ஓகேவா? ஓகே மேம். ஓகே 2 3 தென் 7 இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குப்பா. ஓகே ஸோ 2 power n minus 1 அப்படிங்கிற அந்த ஃபார்முலா அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிறப்ப இங்கே எத்தனை ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு பார்த்தா 4 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஹையஸ்ட் பவரை விட்டுருங்க. மினிமம் நம்பர் கோப்ரைம்னா என்னென்னா ஒரு அந்த ஒன்னுங்கிறது ஹெச்சிசிஎஃபாக இருக்கணும். அடுத்து ஒரு ப்ரைம் நம்பர் ஹெச்சிசிஎஃபாக இருக்கும். அப்போ 1 2 3 4. அப்போ இங்கே n is equal to எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 4. அப்போ 2 power 4 minus 1 that is 2 power 3. அப்போ 2 power 3 எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 8. ஸோ 8 கோப்ரைம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அரேஞ்ச் அப்படிங்கிறது பண்ணலாம். புரியுதுங்களா? 8 வேஸில் இந்த ப்ரைம் நம்பரை ஓகே அரேஞ்ச் பண்ணி இதோட மல்டிபிளாக நம்ம எழுதலாம். ஸோ அதுதான் 2 power n minus 1 அப்படிங்கிற இந்த ஃபார்முலா. மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்கப்பா. மேம் அந்த பவர் நம்ம கால்குலேட் பண்ணனா அப்ப 7க்கு பவர் கால்குலேட் பண்ணக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். இங்க பவர் கால்குலேட் பண்ணக்கூடாது. ஃபேக்டரை கால்குலேட் பண்ணணும். 2ங்கிறது ஒரு ஃபேக்டர், 3ங்கிறது ஒரு ஃபேக்டர், 7ங்கிறது ஒரு ஃபேக்டர், 11ங்கிறது ஒரு ஃபேக்டர். இங்கே பவரை கால்குலேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது 49s மல்டிபிள்ஸில் போகும். இப்போ நம்ம கேட்குறது என்ன அப்படின்னா ஒரு நம்பரை சிம்பிளஸ்ட் ஃபார்மில் ஃபேக்டரைசேஷனில் கவர் பண்ணி எழுதணும். சரிங்களா? இது மாதிரி கேட்குறாங்க, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை கோ ப்ரைமில் எழுத சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஆல்சோ கோ ப்ரைம். ஓகே 1 2வும் கோ ப்ரைம் தான். ஓகே 2 3யும் கோ ப்ரைம் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சிசிஎஃப் 1ஆ தான் இருக்கும். அப்படி எழுதும்போது இப்போ நீங்கள் 7 ஸ்கொயர் 49 போட்டுட்டு ஓகே 49 இன்டூ அதாவது 7 மல்டிபிள்ஸில் இன்னொன்று போட்டுட்டு 7 2s are 14 அப்படின்னு போட்டிங்கன்னு அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் காமன் மல்டிபிள் என்னவாயிரும் 7 போயிடும். பட் அட் இஸ் கோப்ரைமா? கோப்ரைம்னா என்ன இருக்கணும்? ஹெச்சிசிஎஃப் 1ஆ இருக்கணும். புரியுதுங்களா? ஏன் நம்ம 7 power 2 கால்குலேட் பண்ணிக்கலனே? ஓகேயா? அதாவது இந்த 7 இங்க கூட சேர்த்து 21 இன்டூ அந்த மல்டிபிள்ஸ்ல நம்ம எழுதலாம். அப்படி எழுதணும்னா நமக்கு கோப்ரைமா கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பவர் 2வை நெக்லெக்ட் பண்ணிட்டு மினிமஸ்ட் ஃபார்ம்ல என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே அடுத்த சம் 144க்கு லாங் டிவிஷன் போட்டு ஆன்சர் சொல்றீங்களா? எனிபடி? 144க்கு இப்போ நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி 144க்கு லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி போடுங்க பார்க்கலாம். பவர்ஸில் சொல்லுங்க. 2 பவர்ஸ்லையும் எனக்கு 3 பவர்ஸ்லையும் வேணும். மேம் 2 power 4 3 ஸ்கொயர். குட். 2 power 4 3 square. Find the number of co-prime to that number 144 that are less than the number itself. அப்படி நீங்கள் மல்டிப்ளை பண்ணி வரும்போது அதை விடவே ஓகே 144 விடவே நமக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பாருங்கள் இதில் போட்டு காமிங்க சொல்லுங்கள். இதுக்கு இன்னொரு ஃபார்முலாடும் இருக்குது. ஸோ ஆயிலர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னா ஃபேக்டரை வச்சு நம்ம சொல்கிறது. தட் இஸ் n into 1 minus 1 by P1 1 minus 1 by P2.
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டர் தான் P1, ஃபஸ்ட்டு ஃபேக்டர் P1னும் செகண்ட் ஃபேக்டர் P2னும் வச்சுப்பாங்க. அப்போது இங்கே என்னங்கிறது 144 1 மைனஸ் 1/2 1 மைனஸ் 1/3 அப்படின்னு வரும். அப்போ 144 இன்ட்டு 1/2 இன்ட்டு 2/3. இது வந்து எந்த நம்பருக்கு வேணாலும் கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணி எந்த நம்பருக்கு வேணாலும் கண்டுபிடிக்கலாம். இன்கேஸ் அந்த நம்பருக்கு இன்னொரு மல்டிபிள் 7 ஒரு ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறது ஆட் ஆகுதுன்னா 1 மைனஸ் P3 போட்டு நீங்கள் போடலாம். இதே இது ஒரு நம்பருக்கு ஒரு 5 வந்து ப்ரைம் ஃபேக்டராக கிடைக்குது அப்படின்னா அதுக்கும் இது மாதிரி போடலாம். ஸோ அது மாதிரி n நம்பர் ஆஃப் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு 2 நம்பர் இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம காம்பினேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். பட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை ஃபேக்டர் 2 3 5 7 11 அது மாதிரி 4 நம்பரை எக்ஸ்பிரஸ் பண்ணி கண்டுபிடிச்சாலும் இதை எழுதலாம். அப்போ 144 இன்ட்டு 1/2 இன்ட்டு 2/3 அப்படின்னு சொல்லி இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 48. சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க, 48 ஆன்சர் வருதான்னு பாருங்க. எஸ் மேம் 48 தான் மேம் வருது. ஸோ அந்த நம்பர் 144 விட கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்திலும் நமக்கு இது வரும். இது எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் கோப்ரைம் கண்டுபிடிக்கணும், அதுக்கு ப்ரைம் ஃபேக்டர் வருது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, நோட் பண்ணிக்கோங்க. இதே இது 3 ஃபேக்டர்னா 1 மைனஸ் P3 போட போகிறோம், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. அடுத்து இப்போ என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம்? கோப்ரைம் ஈச் அதர் அப்படிங்கிறப்ப 2n-1 அப்படிங்கிற ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோமா? இப்போ பாருங்க, ஹவு மெனி வேஸ் அப்படின்றதுனால அந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் வந்து எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கோப்ரைம் தட் நம்பர் 144 வரணும் அண்ட் தென் லெஸ் தென்னாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. ஸோ 2 ஃபார்முலா அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். மற்றது எல்லாமே நமக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் தான். அடுத்து பாருங்க, கொஞ்சம் இது வந்து நம்ம வேர்ட்ஸ்லேயே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும்னா போடுறது தான். கொஞ்சம் இது டஃபஸ்ட் லெவல் மாதிரி தெரியும் ஃபவுண்டேஷனுக்கு. நாளைக்கு பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு போகிறேன், அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இதாக முடியும். இன்றைக்கி ஜஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு மட்டும் பாருங்கள், அவ்வளோதான். மற்றதெல்லாம் உங்களுக்கு, அதாவது நாளைக்கு வந்து பேசிக்ஸில் யாரெல்லாம் சில விஷயம் மறந்துருப்பீங்க, ஸோ நம்ம மறந்த விஷயத்தெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் கவர் பண்ணி கொண்டுட்டு வரலாம். அடுத்த கொஸ்டின், இஃப் எக்ஸ் இஸ் an natural number less than 100 then for what values n இருக்க இடத்துல 6x plus 1 and 15x plus 2 அப்படிங்கிறப்ப கோப்ரைமாக இருக்கணும். கோப்ரைம்னா இப்போ என்ன சொன்னேன், அதோட HCF என்னவா இருக்கணும்? 1. Good, 1. Okay, that is 1. அப்போது இந்த எடுத்துக்கிங்க. அப்போ இந்த எடுக்கிற இடத்துல நேச்சுரல் நம்பராக இருக்கும் பட்சத்தில் இந்த க்ரைட்டீரியாவில் எந்த நம்பர் வரும் அப்படிங்கிறது தான் அவங்க கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கோப்ரைமா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணணும். அப்போது எக்ஸ் இருக்க இடத்துல 1 போட்டோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 7 வருது. அடுத்து எக்ஸ் இருக்க இடத்துல 1 போட்டோம் அப்படின்னா 15 இன்ட்டு 1 1 15 + 2 17. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட HCF 1 இருக்குது, தட் இஸ் கோப்ரைம் தான். ஸோ எந்த ஒரு டவுட்டும் கிடையாது, கன்ஃபார்ம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதோட இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் வந்து எல்லா நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் மேட்ச் ஆகும். ஓகே, எல்லா நேச்சுரல் நம்பருக்கும் மேட்ச் ஆகும். ஆனால் இவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் எக்ஸ் இஸ் எ நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட்சத்தில் நமக்கு ஆன்சரும் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபார் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 100, இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான்ப்பா. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா எல்லா இடத்துலையும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 6 × 10 எவ்வளோப்பா? 60. 6 × 10 60 61. அடுத்து 15 × 10 + 2 அப்படிங்கிறப்ப 152. இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா HCF 1 தான், கரெக்டு தான். 10க்கும் சூட் ஆகும், 50க்கும் சூட் ஆகும். ஆனால் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, எக்ஸுங்கிறது என்னன்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. தட்ஸ் வை ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 100
பட் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் எக்ஸ் நேச்சுரல் நம்பர் மட்டும்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லா வேல்யூக்கும் வரும். ஆனால் அவங்களே லெஸ் தென் 100ன்னு கொடுத்துருக்கறதுனால அந்த வேர்டை நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ இதுதான் நம்ம கொஸ்டினை நம்ம பாதியிலே பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போட்டோம் அப்படின்னா இது பண்ணிடக்கூடாது. ஸோ கொஸ்டின் வித் இதோட மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ 10க்கும் மேட்ச் ஆகும். ஏன்னா 100 விட 10 கம்மியாக தான் இருக்குது, அதுக்கும் மேட்ச் ஆகும் தான். 50க்கும் மேட்ச் ஆகும் தான். ஆனால் 100க்கு ஏன்னா லெஸ் தென் 100ன்றதுனால சிங்கிற க்ரைட்டீரியா வராது. எக்ஸாக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 100 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த சம். How many factors of 2 power 7 okay into 3 power 9 are perfect square? ஓகே, இது இந்த சம் பாருங்க. இப்போ 2 3 இப்போ எப்போ ஒரு நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும்? 2ஓட ஸ்கொயர்ஸ்லாம் என்ன இருக்கும்? 4. ஓகே 4. நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்? 2 ஸ்கொயர் 4. தென் 1 ஆல்சோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் சொல்லுங்கள். 1 4 அடுத்து என்ன வரும்? 9. ஓகே, தட் இஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஒரு நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும் அப்படின்னா அதோட பவர் ஈவனாக இருக்கணும் ஆர் ஜீரோவாக இருக்கணும். கரெக்டாக? இதுதான் நோட்டு. இந்த இடத்துல நான் இம்பார்ட்டன்ட் போட்டு வைக்கிறேன். ஒரு நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும்னா அதோட பவர் ஓகே அதாவது ஜீரோவாக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஈவனாக இருக்கணும். இப்போ நான் 2 power 7 அப்படிங்கிற க்ரைட்டீரியாவை எடுத்துக்கிறேன். இந்த 2 power 7க்குள்ளே எனக்கு எத்தனை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 2 power 0 that is 1, that is also a perfect square. அப்போ பவர் 0வாக இருந்தால் வாய்ப்பு இருக்குது, பவர் 2வாக இருந்தால் வாய்ப்பு இருக்குது. 2 ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப அது எனக்கு 4. அப்போ பவர் 2வாக இருந்தாலும் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால வாய்ப்பு இருக்குது. அடுத்து 2 power 0 to 4. 2 power 4 என்னப்பா சொல்லுங்க யாராவது? 16. அப்போ என்ன அர்த்தம்? பவர் ஈவனா இருக்கும் பட்சத்தில் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ 2 power 7 நான் எப்படி எழுதலாம்? 2 power 0, 2 power 2, 2 power 4, 2 power 6, 2 power 8 எழுதலாம். ஆனால் இங்கே 2 power 8 இருக்கா? இல்லை தானே? ஈஸியாக தானே? இதில் என்ன இருக்குது? நான் பேசுகிறது ஏதாவது உங்களுக்கு புரியுதா? இங்கே நான் 2 எழுதலை, இந்த பவர் செக்ரிகேட் பண்ணுறேன். ஓகே, பவர் செக்ரிகேட் பண்ணுறேன். ஒரு நம்பர் எப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும் அப்படின்னா அந்த நம்பருடைய பவர் 0 ஆர் ஈவனாக இருந்தால் தான் அது என்ன ஆகும் அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, இது புரியுதா? இதுதான் பேசிக் க்ரைட்டீரியா. இது புரியுதாப்பா? ஃபார் எக்ஸாம்பிள் 81 எப்படி எழுதலாம்? 3 power 4. 9 into 9. 3 பவரில் நீங்கள் 4 எழுதலாம், இல்லைனா 9 பவர் ஸ்கொயராக இருக்கலாம். இப்படி எந்த நம்பர் வந்து எழுதினாலும் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும்னா அது ஈவன் நம்பராக தான் இருக்கும். கரெக்டு தானே? இந்த லாஜிக்கை நம்ம நோட் பண்ணியிருந்துருக்க மாட்டோம் இத்தனை நாள். இப்போ நோட் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும் பட்சத்தில் ஒன்று 0வாக இருக்கணும், இல்லை ஈவன் நம்பராக இருக்கணும். இப்போ 2 power 7 இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே எத்தனை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எழுத முடியும் அப்படின்னா 2 power 0 எழுதலாம், 2 ஸ்கொயர் எழுதலாம், 2 power 4 எழுதலாம், 2 power 6 எழுதலாம். அப்போ 4 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். I got it? அடுத்து 3 power 9 அதே மாதிரி தான். 0 2 4 6 8. ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 5. How many factors? ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். அப்போ 4 into 5 20 ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 20 பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். புரியாமல் இருக்கா யாருக்காவது? இது ஒன் ஆஃப் த மெத்தட், இப்படியும் போடலாம். இது புரியாமல் இருக்கா யாருக்காவது? மேம் அந்த பவரை பிரிக்கிறத மட்டும் ஒரு டைம் சொல்லுங்க மேம்.
பவர் 7 பிரிச்சிருக்கீங்கல்ல இப்போ 7 இருக்குல்ல மேம், 2^7 இருக்கு அப்படின்னா 2^7 வந்து நமக்கு எப்படி பிரிக்கலாம்? 2^0 × 2^6ன்னு பிரிக்கலாம். கரெக்டு தானே? அடுத்து 2^2 2^2 அண்ட் 2^5ன்னு பிரிக்கலாம். ஆனால் 2^5க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா 2^4 மட்டும் தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். ஒரு நம்பர் நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்க வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் 7 இருக்குது. ஓகே, 7ங்கிறது பவராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 2 × 2 × 2 × 2 × 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி 7 டைம்ஸ் எழுதலாம். அப்போ 7 டைம்ஸ் எழுதுகிற பட்சத்தில் அதில் 6 பவர் அப்படிங்கிறது எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக கிடைக்கும். அப்போ 1 2 3 4 ஸோ 4 வேஸில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எழுதலாம். அதே மாதிரி 3^9 இருக்குது அப்படின்னா ஒரு பவர் அதாவது பேஸோடைய ஈவன் நம்பர் தான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக கிடைக்கும். 3^0 தட் இஸ் 1. அந்த ஒன்றுங்கிறது நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, 3 ஸ்கொயருங்கிறது என்ன? எனக்கு 9. ஸோ இது மாதிரி எனக்கு பவரில் 3^0 3^2 3^4 3^6 3^8 இந்த வழிகளில் எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 இது 4. ஸோ பண்ணோம் அப்படின்னா 20 அப்படிங்கிறது. புரியுதா? ஓகே மேம். சில பேர் இது வேற மெத்தட்லையும் போடலாம். பட் இது கொஞ்சம் ஈஸியானங்கிறதுனால நான் இந்த மெத்தட் சூஸ் பண்ணேன். இன்னொரு மெத்தட் போடவா? ஓகே, இன்னொரு மெத்தட் போடலாமா? இப்போ ஓகே, இதை அழிச்சிருவாப்பா, எழுதிக்கிறீங்களா? இதை அழிச்சிருவா. எஸ் மேம். ஓகே, இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட். நீங்கள் எல்லா இடத்துலையும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் இது சொன்னேன். ஆனால் நார்மலாக டெக்ஸ்ட் புக் மெத்தட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, சொல்கிறேன். இப்போ பாருங்க, 2^7 × 3^9. ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 × 3. ஓகே, 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது 4. ஸோ 4^3. தட் மீன்ஸ் 4^3 அப்படிங்கிறது என்னது? எனக்கு 2 ஸ்கொயர் × 3. 2 3s 6. அதான் 2^6. இந்த 2^7 நான் எப்படி எழுதியிருக்கேன்? 2^1 × 2^6. அந்த 2^6ல் நான் 2 ஸ்கொயர் × 3 அப்படிங்கிறது எழுதியிருக்கேன். தட் இஸ் 4^3. இது புரியுதா? 4^3 எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? பர்ஃபெக்ட் ஸ்கொயராக நான் எழுதுறேன், வேற ஒன்றும் இல்லைப்பா. இது புரியுதா? 4^3 எப்படி வந்துச்சுன்னு புரியுதாப்பா? எஸ் மேம். புரியலையா? யாருக்காவது புரியலைன்னா சொல்லுங்க, நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்க. 2^7 2 × 2 × 2 × 2 இதுதான் இன்னமும் புரியல அப்படின்னா இதுதான் கடைசி மெத்தட். 1 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ ஒரு 2 இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு 4. இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு 4. இந்த ரெண்டும் சேர்ந்தது ஒரு 4. அப்போ எத்தனை 4 இருக்குது அப்படின்னா 4³ இருக்குது. அதை தான் நான் ஒரு 2 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ 2 × 4^3 அப்படின்னு எழுதுகிறேன். அதே மாதிரியே 3^9யும் எழுதலாம். ஓகே, 3^9யும் என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதலாம் 3. ஓகே, 3 3 எத்தனை டைம்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 9 டைம்ஸ் வரும். 1 2 3 4 5 6 7 8 9 9 டைம்ஸ் வருதா? ஸோ இதில் பாருங்கள், இது 1 இது 2 இது 3 இது 4. அப்போ 3 பவர். ஓகே, ஸோ 3 பவர் அப்படிங்கிறப்ப 3 3s 9. அப்போ 9^4. கரெக்டு தானே? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அப்போது 3 × 9^4 பண்ணோம் அப்படின்னா 3^9. புரியுதாப்பா? ஓகே மேம். ஓகே.
ஸோ இதில் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா இதுவும் இதுவும் தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக கிடைச்சிது. ஓகே, 4/3 தட் இஸ் 4ங்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயர், 9ங்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ அப்படி இருக்கும்போது ஹவு மெனி ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறப்ப இதோட நமக்கு 1 ஆட் ஆகும் அப்படிங்கிறதுனால இங்கே நமக்கு 3 இது ஆட் ஆகுது. ஸோ 3 + 1 இன்ட்டு 4. ஸோ 4ஓட இன்னொன்று ஒன்று ஆட் ஆகும், அதனால் 4 + 1. ஓகே, தட் இஸ் 5. ஸோ 4 × 5 20. ஸோ இப்படி தான் போடுவாங்க. இது டெக்ஸ்ட் புக் மெத்தட், இதுதான் டெக்ஸ்ட் புக் மெத்தட். ஆனால் இதை விட இதுதான் உங்களுக்கு ஏன் வந்தது எதுக்கு வந்ததுன்னு கிளியராக புரியும். அதனால தான் நான் அது உங்களுக்கு சொன்னேன். ரெண்டுமே புரியாமல் இன்னமும் இருக்கா? ஏன்னா ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, புரியலையா? புரியுதுங்களா? நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் ரொம்ப ஈஸிங்க. அதில் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸுக்கும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வர மாதிரி இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் மெத்தட் பெஸ்ட் மெத்தட். ஸோ அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம், இதை பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் கேட்டாங்க அப்படின்னா. அடுத்து ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டிவிசர் ஆஃப் 711 விச் ஆர் கிரேட்டர் தென் 4 அப்படிங்கிறாங்க. ஓகே, 711. ஸோ இதை எப்படி எழுதலாம்? யாராவது ஃபேக்டரைஸ் பண்ணி சொல்ல முடியுமா? ப்ரைம் நம்பரை வச்சு டிவிசர் 711க்கு என்னென்னலாம் ஃபேக்டர் இருக்க வாய்ப்பு இருக்கு? 1 ஃபேக்டர் 3ஆல டிவைட் ஆகுமா? த்ரீயால டிவிசிபிள் ஆகும் மேம். ஓகே, குட். 3. அடுத்து 5 வராது, 7 வராது, 9 வரும், 9 நான் டிவிஷன் மட்டும்தான்ப்பா எழுதுறேன். 700 2 மெத்தட் இதுலேயும் இருக்குது, நான் சொல்கிறேன். இதோட டிவிஷன் எவ்வளோ? 1 3 9 79 237. ஓகே, 711. இது ஓல்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட். இப்போ நியூவாக சொல்கிறேன் பாருங்கள். 711 எப்படி எழுதலாம் அப்படின்னா 3/2 இன்ட்டு 79 அப்படின்னு எழுதலாம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? பவர் இருக்குது, ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பவர் இருக்குது. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டிவிஷர் ஆஃப் 711 விச் ஆர் கிரேட்டர் தென் 4 இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அங்கே தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, இதோட இது பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ 2 + 1 3 அப்படிங்கிற மாதிரி இருக்கும், 1 + 1 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நம்மளோட டிவிஷர் தான் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 3 9 79 237 711. ஏன்னா நம்பர் இட் செல்ஃப் ஆல்சோ ஏ டிவிசர். டிவிசர்னா வகுத்திப்பா தமிழில். ஓகே, வகுத்தி. ஸோ ஒரு நம்பர் அந்த நம்பரால் டிவைட் ஆகணும், கம்ப்ளீட்லி டிவைட் ஆகிற நம்பர் தான் வந்து டிவிசர். ஸோ இப்போ இந்த 711ஓட டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1 3 9 79. ஓகே, 79 237 711. இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா வேறு வேறு காம்பினேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா போட்டு எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 3 போட்டிங்க, 3 ஸ்கொயர் 9 போட்டுடலாம். ஓகே, 9 ஆல்சோ டிவிஷர். அடுத்து பார்க்கலாம் என்ன? ஓகே, 79 ஆல்சோ டிவிஷர். 79 × 3. ஓகே, ஸோ அது போட்டு நீங்கள் எழுதலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் நம்பர். இந்த டிவிஷன் எழுதுறது உங்களுக்கு ஈஸியாக ஆகுறதுக்கு தான் நான் இதை சொன்னேன். 3 ஸ்கொயர் × 79. இப்போ வந்து போட்டாச்சு, இதுதான் டிவிஷர். இதில் கேட்டிருக்காங்க விச் ஆர் கிரேட்டர் தென் 4. 4 விட அதிகமாக இருக்குது, எத்தனை டிவிஷர் பாருங்க இருக்கு? 9 79 237 711. 4 இருக்கா? கரெக்டா? எத்தனை இருக்கு? 4 இருக்கு. ஸோ ஆன்சர் என்ன? 4. புரியுதா? புரியுதா? டிவிஷர் எழுதிட்டோம் அப்படின்னா ஈஸி தான். புரியுதா? ஓகே. அதே மாதிரி 1001க்கு டிவிஷர் கொஞ்சம் சொல்லுங்க. எத்தனை டிவிஷர் வந்திருக்கு? எனக்கு வந்து என்னென்னு கூட சொல்ல வேணாம். 1001க்கு எத்தனை டிவிஷன், நம்பர் ஆஃப் டிவிஷர் எத்தனை வந்திருக்கு? பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால்
7, 11 and 13. கரெக்டா? மூணு 3 டேபிள்ல வராது, 4 டேபிள்ல வராது, 5ல வராது, 6 வராது, 7 வருதான்னு பாருங்க. வருதாப்பா 7? 7 வரும் மேம். சரியா? 7 வருது, 11 வருது, 13 வருதா? ஸோ இப்போ பாருங்க, இதோட பவர் என்ன? 1 இதோட பவர் என்ன? 1 இதோட பவர் 1 அப்போ பாருங்க 1 + 1 எத்தனை வேஸ் நமக்கு டிவிஷன் கிடைக்கும்ன்றது நான் சொல்ல வரேன். 1 + 1 இது எப்படி மேம் எழுதுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே 7 ஓகே 7 × 11 எழுதலாம், 11 × 13 எழுதலாம். ஸோ இது மாதிரி ஒரு ஃபேக்டரோட இன்னொன்று ஆட் ஆகி எனக்கு வந்து 1 + 1 1 + 1 1 + 1 அப்படிங்கிற வேஸில் எனக்கு கிடைக்கும். மொத்தம் 8 ஃபேக்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். 8 ஃபேக்டர் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த 8 ஃபேக்டரில் 1001 ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஓகே 1001 எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபேக்டர். 8 ஃபேக்டரை நீங்கள் எழுதலாம். 7 × 11 ஓகே 77. ஸோ இது மாதிரி 3 காம்பினேஷன் நீங்கள் போட்டு எழுதலாம். ஸோ முன்னுக்கு எனக்கு 8 ஃபேக்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 8 ஃபேக்டரில் எக்ஸ்க்ளூடிங் த மல்டிபிள்ஸ் ஆஃப் 1001 சொல்லிட்டாங்க. அப்போ 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 7. புரியுதா? புரியல மேடம். புரியலையா? ஒன்றும் இல்லைப்பா. இந்த 1001 எப்படி எழுதுறோன்னு புரியுதா? 7, 11, 13 புரியுதா? புரியுது. அதெல்லாம் டிவைட் ஆகிற நம்பர். ஓகே நீங்க வந்து இதுக்கு ஒரு இதுதான் ஃபார்முலா. ஓகே இது கீழே ஃபேக்டர் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இது நில்லுங்க, இல்லைன்னா உங்களுக்கு விட்டுருங்க. சிம்பிளஸ்ட் ஃபார்முலா சொல்கிறேன் உங்களுக்கு. நாளையிலேருந்து கொஞ்சம் ஃபார்முலாவோட எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார்முலா இன்ட்ரோ இல்லாதனால உங்களுக்கு பயமாக இருந்திருக்கும், வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே 1000 ஃபர்ஸ்ட் டிவைசர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லித்தாங்க. புரியல, என்ன சொல்றீங்க? டிவைசரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லித்தாங்க. இந்த இப்போ பார்த்தோம்ல இந்த மெத்தடு ஞாபகம் இருக்கா? ஓகே இந்த டானா டிவிஷன் அப்படிங்கிறது, இந்த டானா டிவிஷனில் நம்ம போட்டோம் அப்படின்னா இங்கே 7 போடுவோம். ஓகேங்களா? 1001 7ஆல் டிவைட் பண்ணி சொல்லுங்க. ஃபேக்டர்னா என்னப்பா? முதல்ல ஃபேக்டர்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டிவிஷனுக்கும் ஃபேக்டருக்கும் உள்ளது. ஃபேக்டர்னா என்ன? மல்டிப்ளிகேஷன் எது? இப்போ 10ஓட ஃபேக்டர்ஸ் எவ்வளோ? 2 இருக்கலாம், 5 இருக்கலாம், 1 இருக்கலாம், 10 இருக்கலாம். கரெக்டா? 1 2 5 1 2 5 10 இருக்கலாம். 1 × 10ம் ஃபேக்டர் தானே? புரியுதுங்களா? 1 × 10ம் ஃபேக்டர் தானே? ஸோ இது உங்களுக்கு புரியுதுல ஃபேக்டர்னா என்ன? ஸோ அந்த நம்பரை n நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸில் நமக்கு எழுத யூஸ் ஆச்சுன்னா அதுதான் நமக்கு என்னது? ஃபேக்டர். ஓகேவா? அப்போது நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சரி நான் ஃபஸ்ட்டு இதில் சொல்கிறேன். 1001ல் எனக்கு 5 வருமா அப்படின்னு வராது, 6 வருமானு பார்த்தா வராது, 7 போட்டோம் அப்படின்னா 143. ஸோ இப்போ இந்த 143 ஓகே ஸோ 143 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவைட் பண்ணலாம். எதால் டிவைட் பண்ணலாம்? 11ஆல மேம். குட். அப்போ டிவைட் பண்ண எத்தனை வருது? 13 வருதா? அப்போ 13ஆல் மறுபடியும் டிவைட் பண்ணலாமா? அப்போ ஆன்சர் என்ன? 1 வரும். ஸோ அப்போ 1001 ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கும்? 1 7 11 13. இது புரியுதாங்க சார்? புரியுதுங்க. அதாவது நான் என்ன பண்ண இனிமேட்டு தான் ஃபேக்டரே கண்டுபிடிக்க போகிறேன். நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மினிமஸ்ட் ஃபார்மில் நான் எழுதிட்டேன். சரிங்களா? மினிமஸ்ட் ஃபார்மில் நான் எழுதுறதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1001க்கு 8 ஃபேக்டர் எழுதலாம். எதை வச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சே எழுதலாம். இது இப்போ நம்ம எழுதியிருக்கோம்ல 7 11 13 அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ 7 11 13 இந்த காம்பினேஷன்ஸில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேக்டர் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் அவங்க ஃபார்முலா வைஸ்லாம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டரில் நீங்கள் எழுதி வச்சுக்கணும்.
ப்ரைம் ஃபேக்டரில் எழுதி வச்சா இதுக்கு மேலே அதை நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிவைட் அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஸோ அந்த டிவைட் பண்ண முடியாத நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது எழுதலாம். 1001 இட் செல்ஃப் ஆல்சோ எ ஃபேக்டர் அப்படிங்கிறது தான். முதல்ல இது புரிஞ்சிச்சுன்னா ஓகே தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் இதை நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஸோ அடுத்து ஸோ அதுதான் அவங்க இப்போ ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை நம்ம ப்ரைம் ஃபேக்டரில் எழுதிட்டோம். ஸோ ப்ரைம் ஃபேக்டரை எழுதின நம்பரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட பவரை வச்சு எழுதலாம். இப்போ இந்த ஒன்னை மட்டும் நம்ம விட்டுட்டு நம்பர்ஸை மட்டும் வச்சு எழுதலாம். ஏன்னா 1 இட்ஸ் நாட் எ ப்ரைம் நம்பர், 1 இட்ஸ் நாட் எ ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறதுனால 1 நம்ம விட்டுறோம். இப்போ 7 பவர் 1 அப்போது n+1 அப்படிங்கிறது தான். எந்த ப்ரைம் நம்பர் இருக்கோ அந்த ப்ரைம் நம்பரோட 1 ஆட் பண்ணுவோம். இந்த சம்மு மாடலை இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா, இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ அந்த நம்பர்ஸ் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n+1. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நம்பருடைய நம்பர் ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த நம்பரை ப்ரைம் நம்பரில் எக்ஸ்பிரஸ் பண்ணி அதோட பவரோடய சேர்த்து நம்ம 1 அப்படிங்கிற 1+1 1+1 1+1. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 × 2 × 2. ஒரு ப்ரைம் நம்பர் 1 இருக்குது, சாரி 11ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர் இருக்குது, 13ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர் இருக்குது. அப்போ 2 2 2 2 4 4 2s are 8. ஓகேவா? இன்னும் புரியலையா? அந்த 1+1 அந்த இதுதான் சார் புரிய இங்க பாருங்க சார், மாட்டேங்குது. இவ்வளவுதான் சார். இந்த நான் பாக்ஸ் மொத்தமே நான் எழுதுறேன் பாருங்க சார். ஓகே, இதுதான் இதைத்தான் நான் உங்களுக்கு ஃபார்முலா வைஸில் சொல்கிறேன். நம்ம சின்ன கிளாஸ் நம்ம வேணாம் அப்படின்றதுனால நம்ம யோசிக்கல. இங்கே பாருங்களேன், இதுதான் சார் மொத்தமே ஃபேக்டர். ஒத்துக்கிறீங்களா? 1001 1 × 7 × 11 × 13 × 77 ஓகே இன்ட்டு 91 × 143 ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1001 1 2 3 4 5 6 7 8 8 ஃபேக்டர் இருக்கா சார்? முதல்ல இது எப்படி எழுதுறேன்னு தெரியுதா? இது எப்படி எழுதுறேன்னு புரியுதா உங்களுக்கு? இதோட மல்டிப்ளிகேஷன்ஸ்ல காம்பினேஷன் எல்லாமே போட்டேன். அதேதான், எல்லாமே இதோட மல்டிப்ளிகேஷன்ஸோட காம்பினேஷன்ஸ் தான் போட்டேன். ஓகே, அங்கே பாருங்க 7 11 143லயே நமக்கு என்ன ஆகும்? டிவைட் ஆகும். ஸோ 13 × 7 91 143 ஸோ 1001. இதுதான் ஃபேக்டர்ஸ். இதை கண்டுபிடிக்க தான் இந்த ஷார்ட்டஸ்ட் ஃபார்முலா நான் சொன்னேன். ஆனால் நமக்கு இப்படியே எழுதலாம். இது வந்து ஒரு நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதலான்றதுனால இது நான் எழுதுனேன். இப்போ இதில் எத்தனை ஃபேக்டர் இருக்குங்க? 8. என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? 1001 எடுத்துட்டு சொல்லிட்டாங்க. எக்ஸ்க்ளூடிங்னா என்ன அர்த்தம்? எடுத்துடணும்னு அர்த்தம். 1001 எடுத்துட்டா இப்போ எத்தனை இருக்கு? 7 தான் இருக்கும். 7 இருக்கு. புரியுதா? இப்போ புரியுதா? சரிங்க மேடம். அவ்வளோதான்ப்பா, ஒன்றும் இல்லை. அது நம்ம இருக்குல்ல, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரைம் நம்பரை நான் எழுதிக்கிறேன். அந்த ப்ரைம் நம்பரை எழுதினதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ரைம் நம்பருக்கும் +1 போட்டு நம்ம எழுதுவோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்களா 7 11 13 அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7 × 11 மல்டிப்ளை பண்ணுறோம். 7 × 11 கிடைக்குது எனக்கு 77 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு கிடைக்கிது. ஸோ இது எல்லாமே இதோட டேர்ம்ஸில் இருக்குது. அதுதான் நான் ஷார்ட்டஸ்ட் ஃபார்முலா. 7 11 13 இருக்குன்னா இது 1 1+1 2 1+1 2 இதுக்கு 1+1 2 2 4 4 2s are 8. கண்டிப்பாக இது உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்பர் இந்த டெசிமல் வந்து நார்மலாக டிவிசிபிலிட்டி ரூல் 2 3 4 5 11 இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இது மாதிரி கொஞ்சம் கொடுத்து உங்களுக்கு டஃபாக நானே ஃபஸ்ட்டு இது வேணாம் வேறு ஏதாவது சாப்டர் எடுத்துக்கலாமான்னு தான் யோசித்தேன். ஆனால் டெஸ்ட் படி 1 2 3 அப்படின்னு போகிறதுனால தான் இதை நான் எடுத்தேன். அதனால் உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட்டாகவே தெரியும். நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டே வரேன். அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இப்போ புரியுதா? இன்கேஸ் இப்போ QD வந்து போதும் எனக்கு இப்படியேனா நம்ம இதோடு ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு பேசிக்ஸ் சொல்லிகிட்டே இது வரேன். இப்போ உங்களுக்கு புரியுதுல்ல ஃபேக்டர் எப்படி பண்ணணும்னு?
இப்போ 8 எனக்கு 1001 8 ஃபேக்டரா எனக்கு எப்படி எழுதணும்னு தெரிஞ்சிருச்சு. அந்த ஃபேக்டர்ல 1001 மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணா எனக்கு எத்தனை ஃபேக்டர் வருதுன்னா 7 ஃபேக்டர் அப்படிங்கிறது வருது. அவ்வளோதான். இப்போ நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்த சம்ம மட்டும் ஒரு தடவை ரீகேப் பார்க்கலாமா? மேம் ஒரே ஒரு டவுட் மேம். சொல்லுங்க மேம். நம்பர் ஆஃப் ஃபேக்டருக்கு n+1 ஈஸி அந்த டெக்னிக் சொல்லி கொடுத்த மாதிரி நம்பர் ஆஃப் டிவிசர்ஸ்க்கு அந்த மாதிரி ஏதாச்சும் டெக்னிக் இருக்கா மேம்? நம்பர் ஆஃப் அதுதான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி 2+1 1+1 அப்படிங்கிற மாதிரி இங்கே எழுதலாம். அப்போ எழுதினோம்னா நமக்கு என்ன வரும் 6ன்னு வரும். ஸோ டிவிஷர் அப்படிங்கிறப்ப இல்லை இப்போதைக்கு இது ஃபேக்டருக்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். டிவிஷருக்கு அப்ளிகபிள் ஆகல. ஆமாம் அதான் அது மட்டும் தான் மேம் டவுட். ஓகே ஓகே ஓகே. 711 எப்படி எழுதலாம் 3² × 79 எழுதலாமா மேம்? அப்போது அது வந்து நமக்கு அப்ளிகபிள் ஆகாதுல்ல இங்கே, அதனால அது வேணாம். இதே இது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பின்னாடி வர சம்முக்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்சு அதோட மல்டிபிள் ப்ராடக்ட் அது மாதிரி நிறைய கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. இது நிஜமாலே கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் தான். இப்போ நம்ம வந்து வெறும் இன்னைக்கு பார்த்தது மட்டும் ரீகாப் பண்ணலாம் சரிங்களா? நாளைக்கு பேசிக்ஸ்லேருந்து போவா நம்பர் சிஸ்டம். நாளைக்கு என்ன பண்ணலாம், நம்ம பேசிக்ல இருந்து போகலாம். நம்பர்ஸ்னா என்ன, ரியல் நம்பர்னா என்ன, இமேஜினரி நம்பர்னா என்ன, ரேஷனல் நம்பர்னா என்ன, இர்ரேஷனல் நம்பர்னா என்ன, ஒரு நம்பர் டிவிசர் ஆகுறதுக்கு நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் அப்படிங்கிறது இருக்கு. அதுலேயே வந்து நிறைய மாடல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் இப்போ 4 8 5 2 அப்படின்னு கொடுத்துட்டு சரிங்களா? ஸோ இந்த 2 கொடுத்துட்டு சரி இன்னும் 4 போட்டுக்கலாம். இப்படி 4 போட்டுட்டு இங்கே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 82ன்னு கொடுக்குறாங்கன்னா அந்த நம்பருடைய யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஓகே 4உடைய பவர் ஈவன்ல இருந்தா அதோட யூனிட் டிஜிட் 6. இது மாதிரி எல்லா ஷார்ட்கட்டும் சொல்லி தந்துருவா நாளைக்கு. ஓகே நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா, 2Dன்னு போகாம ஃபர்ஸ்டே நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துறேன். ஓகே இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்ஸ்க்கு போகலாம். நான் என்ன நினச்சேன்னா இது சம்ஸே டிஃபிகல்ட்டாக இருக்குது, இதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே டைம் கரெக்டாக இருக்குமே, ஸோ பேசிக்ஸ் கொண்டுட்டு போய் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக நான் சம்முக்கு போயிட்டேன். உங்களுடைய ஒரு இதுக்காண்டி ஓகே நம்பர் சிஸ்டமில் உங்களுடைய இதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்பர் சிஸ்டமுடைய பேசிக்ஸ் என்ன இருக்கோ அது ஃபுல்லாக நாளைக்கு நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துறேன். கவர் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மீதி இருக்க கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவாப்பா இது? ஓகே ஸோ இன்னைக்கு என்ன பண்ணலாம், இப்போ பார்த்த வரைக்கும் கிளியர் பண்ணிடலாமா? இப்போ பார்த்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு 2-3 ஃபார்முலா பார்த்துருக்கோமா, அதை மட்டும் பார்த்து நோட் பண்ணிக்கலாமா? ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து நார்மலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம் சப்ட்ராக்ட் பண்ணுறோம், ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் சம் உங்களுக்கு ஈஸி தான், இதில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, ஐ மீன் எந்த டிஃபிகல்ட்டியும் கிடையாது. அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். 4 கன்சிக்யூட்டிவ் நம்பர் இருக்குது. அந்த 4 கன்சிக்யூட்டிவ் நம்பரை வந்து ஒரு நம்பர் வந்து எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகணும் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 4 கன்சிக்யூட்டிவ் நம்பர் 1 2 3 4 ஓகே 2 3 4 5 3 4 5 6 இது மாதிரி ஒரு 4 நம்பர் நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம். 24 123 16 வருது. இந்த நம்பர் எக்ஸாக்டாக எதால் டிவிசிபிள் ஆகுது, 24ஆல் டிவிசிபிள் ஆகுது. ஸோ ஆன்சர் என்னென்னா சி. அடுத்து பாருங்கள் ப்ரைம் நம்பர். இப்போ ப்ரைம் நம்பரில் என் நம்பர் ஓகே நம்பருக்கு ஒரு ஃபேக்டர் இருக்கும், அந்த ஃபேக்டர் வந்து அந்த நம்பராகவும் இருக்கும் அட் த சேம் டைம் 1ஆகவும் இருக்கும். அப்போ ஒரு ப்ரைம் நம்பர் அப்படின்னா அதுக்கு எத்தனை ஃபேக்டர் இருக்கும் அப்படின்னா 2 ஃபேக்டர் இருக்கும் மினிமம். ஓகே 2 ப்ரைம் ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்கும். அதனால தான் 1 இட்ஸ் நாட் எ ப்ரைம் நம்பர் பிகாஸ் 1க்கு ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் இருக்குது, அதனால 1 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ LMN அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் ப்ரைம் நம்பர். LMN 13 விட கம்மியாக இருக்கணும், 13 விட கம்மியாக இருக்குது. L+M+N பண்ணோம் அப்படின்னா அதுவும் ஒரு ப்ரைம் நம்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்னன்னு கேட்டாங்க. ஸோ 13 விட கம்மியாக இருக்க ப்ரைம் நம்பர்ஸ்லாம் நான் எழுதிட்டேன். 2 3 5 7 11. இப்போ இது நான் ஏதோ ஒரு 3 நம்பர் நான் ஆட் பண்ணேன்னா அதுவும் ப்ரைம் நம்பராக எனக்கு இருக்கணும். அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு 3 எடுத்தால் எனக்கு 10 வருது. 10 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, கம்ப்ளீட்லி இட் இஸ் டிவிசிபிள் பை 2 டிவிசிபிள் பை 5, அதனால நான் எடுக்க முடியாது. அப்புறம் 3 5 7 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எஸ் 3 5 அப்படிங்கிறது 8 8+7 அப்படின்னு பார்த்தா எனக்கு 15 எனக்கு டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும், 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதனால் அதுவும் என்னால் எடுக்க முடியாது.
அதுக்கு பதில் 5 7 11 எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா எஸ், 5 7 11 எடுத்தால் எனக்கு 23 வருது. அதே மாதிரி 3 5 11 எடுத்தோம் அப்படின்னா எனக்கு 19 வருது. அப்போ இது மாதிரி எனக்கு 2 செட்டு தான் கிடைக்குது. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எனக்கு எத்தனை நம்பர்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 2 செட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் அப்படிங்கிறது 2. அடுத்த சம். இன்கேஸ் இப்படி நம்ம புரியுது. இப்போ 3 சம் பார்த்தோமே, புரிஞ்சுதா? ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ எவ்ரி பிரைம் நம்பர் ஆஃப் த ஃபார்ம் 3x + 1 அதை எப்படியும் ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னா 6y + 1 எழுதலாம். எக்ஸும் ஒய்யும் இண்டிஜர் நம்பர். ஸோ எக்ஸ் உடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. அப்போ 3x + 1 = 6y + 1. அப்போ மினிமமாக இங்கே 1 போடுற பட்சத்தில் இங்கே 7 வருது அப்படின்னா, ஸோ இங்கே 7 எப்போ வரும் அப்படின்னா 3 2s are 6, 6 + 1 7. அப்போது எக்ஸ் இருக்க இடத்துல 2 போட்டோம் அப்படின்னா எனக்கு அந்த ஈக்குவேஷன் சால்வ் ஆயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ எக்ஸுங்கிறது எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஈவன் நம்பர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஈவன் நம்பர். அடுத்த சம். இன் ஹவு மெனி வேஸ் தி நம்பர் 3 2 3 4 கேன் பி ரிட்டன் அஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் which are co-prime to each other. ரெண்டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அதுவுமே co-prime to each other அப்படிங்கிறதுனால 2 power n minus 1 ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் which are co-prime to each other அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 2 3 4 நம்ம சிம்பிளஸ்ட் டிவிஷனில் எழுதுகிறோம். 2 3 7 11 எழுதுகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நம்பர், 2ங்கிற ஒரு ப்ரைம் நம்பர், 3ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர், 7ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர், 11ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். 7 2s are 49 அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இட் இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர். அதனால் அதை நம்ம 7 power 2 கன்சிடர் பண்ணல. இந்த இடத்துல n is equal to 4. அப்போது ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதை வந்து ரெண்டு கோப்ரைமோட ப்ராடக்டாக நீ எழுதணும், கோப்ரைமோடைய ப்ராடக்டாக எழுதணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? 2 power n minus 1 யூஸ் பண்ணி, என்னங்கிறது எது கவர் பண்ணுறேன்னா பவர் கிடையாது, நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் 2 3 7 11 அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா? அது இப்போ அடுத்து பாருங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் co-primes to the number 144 that are less than number itself. அதே மாதிரி 144க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரித்து எழுதுகிறோம். ஸோ ஆயிலர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஓகே pi is equal to n into 1 minus 1 by p1 1 minus 1 by p2 அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி எழுதுகிறோம். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா 48. ஸோ ஒன்றும் இல்லைப்பா, ப்ரைம் நம்பர் வந்து நம்ம எழுதுவோம் பாருங்கள். யாராவது 50 வரைக்கும் இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் சொல்ல முடியுமா? 2 3 5 7 6 மல்டிபிள்ஸாக வாங்க. 12 6 12 12க்கு முன்னாடி இருக்க நம்பர் 11 13. ஓகே, 6ஓட மல்டிபிள்ஸ்க்கு முன்னாடி பின்னாடி செக் பண்ணாலே போதும். அடுத்து 17 19 அடுத்து குட். ஸோ இது மாதிரி போய்கிட்டே இருக்குமா? சூப்பர். நான் இது ஏன் சொல்ல வரேன்னா இதே மாதிரி ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் co-primer to that number 144 அது வரைக்குமே நம்மளால எழுத முடியுமான்னு பார்த்தா எழுத முடியாது. சரிங்களா? அதுக்கு தான் இந்த ஃபார்முலா இருக்குது. n into 1 minus 1 by p1 1 minus 1 by p2. ஸோ அந்த p1 அப்படிங்கிறது இந்த ஃபேக்டர், எத்தனை ப்ரைம் ஃபேக்டராக நம்ம இது பண்ணுறோமோ அது. ஓகே, p2 அப்படிங்கிறது இன்னொரு நம்பர். இன்னொன்று கூட மல்டிபிள்ஸில் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அப்படி போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படி கண்டுபிடிச்சி எழுதும்போது 48 நம்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ புரியுதுங்களா? நம்ம ஒவ்வொன்றா எழுதி கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஸ்மார்ட், அதாவது ஒரு ஃபார்முலா எதுக்கு இருக்குது? உட்காந்து ஒன்றா எழுதுகிற விஷயத்தை சிம்பிளாக கால்குலேட் பண்ணி கொடுக்குறதுக்கு தான் ஃபார்முலா அப்படிங்கிறது இருக்குது. இது வரைக்கும் 2 ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். 2 power n minus 1ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து என்னது பார்த்தீங்க அப்படின்னா இது 2வது ஃபார்முலா. ஓகேவா? இதை ஏன் யூஸ் பண்ணுறோன்னு தெரியுதா? இது மாதிரி நிறைய இருக்கும். 144க்கு கம்மியாக இருக்க நம்பர் வரைக்குமே ப்ரைம் நம்பர் நம்ம எழுதுவோம். ஸோ அப்படி எத்தனை இருக்கும் அப்படின்னா 48 நம்பர்ஸ் இருக்கும். யாருக்காவது புரியலையாப்பா? ரொம்ப கஷ்டமாக இருக்கா இந்த சாப்டர்?
ஒய் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க, என்னாச்சு? புரியலையா? ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். எது இதுவா? 144ஆ? ஆ ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி 3 to 3 4 நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த 144ஐயும் பிரைம் நம்பர்ஸால எழுதுறோம். அப்போ 2/4ன்னு எழுதலாம், 3/2ன்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ இதுல இருக்க பிரைம் நம்பர் அப்படிங்கிறப்ப 2 3ங்கிறது தான் பிரைம் நம்பர். அப்போ ஒரு நம்பரை 2 3ன்னு எழுதலாம். ஓகே. அப்படி 2 3ன்னு எழுத முடிஞ்ச அந்த நம்பர் 144உடைய இதில் கம்மியாக இருக்கணும். அப்படி இருக்க அந்த பட்சத்தில் 144 விட கம்மியாக இருக்க பிரைம் நம்பர்ஸ் எத்தனை இருக்குது? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கோ பிரைம்ஸ் டு தட் அ நம்பர் 144. எவ்வளோ கோ பிரைம்ஸ் நம்பர் இருக்குது 144 வர வரைக்கும் மல்டிபிள்ஸோட இதோட 144ஓட மல்டிபிள்ஸாக நம்ம எழுத போகிறோம். ஓகே, மல்டிபிள்ஸாக எழுத போகிறோம். அப்போ 2/4 3/2 அப்படிங்கிற இருக்க பட்சத்தில் அதை 1 மைனஸ் n இதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ பை இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு 1 மைனஸ் 1/p1 1 மைனஸ் 1/p2. ஸோ p1 அப்படிங்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, p2 அப்படிங்கிற இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 144 இன்ட்டு 1 மைனஸ் 1/2 இன்ட்டு 1 மைனஸ் 1/3. ஸோ 1 மைனஸ் 1/2 அப்படின்னா 1/3. ஓகே, 1 மைனஸ் 1/3 அப்படின்னா இது கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் போகும். 3 minus 1 2/3. ஸோ இது 48. ஓகேவா? ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே, வேற யாருக்காவது ஆல்ரெடி டெஸ்ட் எழுதினவங்க எப்படி இருக்கீங்களா? அதில் எப்படி இருக்கு? இந்த சம்ஸ்லாம் போட்டிங்களா டெஸ்ட்ல? டெஸ்ட் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க தானே? இல்லையா? சே எஸ் ஆர் நோ கைஸ். இருக்கோம் மேம். இருக்கீங்களா? எழுதினீங்களா? ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? அப்போ ஒரு சிலதுக்கு தெரிஞ்சிச்சு மேம், ஒரு சிலது புரியல. அந்த புரியலையா? क्वेश्चन ஒரு சிலது அப்போ ஹார்டா அப்ப இருந்துச்சு. நீங்க என்ன பண்ணணும்? நீங்க தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டெஸ்ட் எழுதும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப டஃப்பா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? டஃப்பா தான் மேம் இருந்துச்சு. டஃப்பா தான் இருந்துச்சா? இந்த சம்ஸ் நீங்க ஆமா. எல்லாமே சால்வ் பண்ணிட்டீங்கன்னா எந்த டிஃபிகல்ட்டி லெவல்னாலும் நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்டே ஈஸியா கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சாப்டரே இவ்வளோதானா, ஈஸியா இவ்வளோதானா அப்படின்னு தோணும். ஆனா அதே சாப்டர் நீங்க ஈஸியா பார்த்துட்டு அங்கே போய் கஷ்டமான கேள்வி கேட்டிங்கன்னா கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ, இதை நம்ம பார்க்காம வந்துட்டோமே, இதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கேன்னு தோணும்ல. ஸோ இந்த டெஸ்ட்டுங்கிற இது வந்து என்ன இருக்காங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப டிஃபிகல்ட்டான சம் எடுத்து உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது வந்து மோர் தென் 50% விட அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸே இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி மேபி டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்ஸை நடத்திடுறேன். பேசிக்ஸ் என்ன தான் நடத்தினாலும் இது வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் டெஸ்ட் எழுதினவங்க என்ன பண்ணியிருப்பீங்க? நம்பர் சிஸ்டம் பார்த்துட்டு டிவிசிபிலிட்டி ரூல்லாம் பார்த்துட்டு தான் போயிருப்பீங்க. ஆனாலும் இது உங்களால் போட முடிஞ்சா? எல்லாமே எல்லாம் போட முடியல. எல்லாமே போட முடியல. அதுக்கு தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கோரிலேட் பண்ணி நம்மளால் அடுத்த தடவை அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணும்போது சால்வ் பண்ண முடிஞ்சா தட் இஸ் விக்ட்ரி அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்மளால் இப்போ சால்வ் பண்ண முடியும். ஆஃப்டர் த டெஸ்ட் இப்போயாவது நம்மளால் சால்வ் பண்ண முடியுதான்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கவங்க பயப்படாதீங்க, இது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் லெவல், அதனால தான் இப்படி இருக்குது. ஓகேயா? பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இட் இஸ் நாட் எ ஈஸி லெவல். ஈஸி லெவல் கிடையவே கிடையாது. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியில் விட கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அதுவும் எல்லா சம்மும் இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு என்ன இருக்கும்னா, என்னடா எதுக்குமே ஆன்சர் வரல, எல்லாத்துக்கும் ஏபிசி அப்படின்னு ஷேட் பண்ணி விட்டு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு இது டிஃபிகல்ட் லெவல் தான். ஸோ யார் பயப்பட வேணாம். நமக்கு தான் தெரியல, மற்றவங்க எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருக்குமே இது டிஃபிகல்ட்டு தான். ஸோ அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? நாளைக்கு பேசிக்ஸ்லேருந்து போவோம். அப்போ உங்களுக்கு ஈஸியான நம்பர் சம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா, என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்குது, இது எக்ஸாமில் கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணக்கூடாதுல. அதனால தான் நம்ம என்னாச்சு கியூடி மாதிரி தான் கொண்டு கொடுத்தாங்க. எனக்கு கியூடி தான், கொஸ்டின் இருக்குது டிஸ்கஸ் பண்ணுங்கன்ற மாதிரி தான் கொடுத்தாங்க. பட் ஃபவுண்டேஷன் பேட்ச் எல்லாம் இருக்கிறதுனால நாளைக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பேசிக்ஸாக நம்பர் சிஸ்டம்னா அதில் உள்ள பேசிக்ஸ்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஒரு தடவை போயிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்ஸ்க்கு வரலாம். ஓகேவா?
ஓகே மேம். இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் புரியல ஓப்பனா சொல்லுங்க. யார் யாருக்கெல்லாம் புரியல? மேம் ம். மேம் என் பேர் கவிப்ரியா மேம். மேம் நான் சூப்பர். எல்லாமே மேத்ஸ் எல்லாம் தமிழ்லயே பார்த்துட்டு நீங்க இங்கிலீஷ்ல சொல்லும்போது அது டக்குன்னு அது ஃபேக்டர்னா என்ன கோப்ரைம்னா என்ன ஓகே. அது அப்ப சொல்லிட்டு நான் கொஞ்சம் வேர்ட் வந்து தமிழ்ல யூஸ் பண்ணுவேன். ஃபேக்டர்னா ஒண்ணும் இல்ல, காரணி. ஓகே. கோப்ரைம்னா அடுத்தடுத்து வரும் பகாயன். ஓகே மேம். அது மாதிரி. கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால அது புரிஞ்சுக்கவே எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது மேம். அது கொஞ்சம் சரி, கஷ்டமா ஓகே. அது கஷ்டமா இருக்கா? அடுத்து வேற யாருக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்கு சொல்லுங்க. மேம் புதுசா அந்த ஷார்ட்கட் சொல்றீங்களா மேம்? அத ஆமா. கொஞ்சம் தனியா ஹைலைட் பண்ணி மட்டும் கொஞ்சம் அத மட்டும் எடுத்துறவா? சொன்னீங்கன்னா ஓகே. நான் ஆ அதுதான் நான் சொல்றேன். நம்ம இப்போ ஒரு 10 சம் பார்த்தோம்னா, அந்த 10 சம்மோட ரீகேப் பார்க்குறோமா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது பார்த்துட்டோம், செகண்ட் இது பார்த்துட்டோம்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரிவைஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம்? நோட் போட்டு எழுதிக்கலாம்ல. அதுக்கு தான் நான் செகண்ட் ரீகேப் குடுக்குறேன். அப்ப நீங்க எழுதிக்கலாம். இருந்தாலும் இன்னொரு தடவ முடிஞ்சா நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். செகண்ட் டைம் பார்த்துட்டு நம்ம ஹைலைட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. நெக்ஸ்ட் வேற? மேம் கொஷின் பைலிங்குவலா இருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேம். அப்படிங்களா? ஆனா இது அட்லீஸ்ட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அத நீங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பண்ணும்போது இனி உங்களுக்கு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன்ப்பா. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இனி தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. அவங்க பைலிங்குவல் குடுக்கல. பட் நீங்க தெரியலன்னா, அதுக்கான தமிழ் டேர்ம் தெரியலன்னா கேளுங்க. எனக்கு 2 டேர்முமே ஃபெமிலியர் தான் நானு. அது இப்போ ஃபேக்டர்னா தமிழ்ல என்னன்னு தெரியும். பிரைம் நம்பர்னா என்னன்னு தெரியும். ஸோ ஒவ்வொன்னுத்துக்கு தமிழ்ல என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ இன்கேஸ் தமிழ்ல புரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்டுக்கலாம். இங்கிலீஷ்ல பார்த்து புரியாதவங்க தமிழ்லயும் கேட்டுக்கலாம். எல்லாம் ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட் தானே? வேற ஏதாவது எக்ஸாம் இருக்கீங்களா? என்னங்க சார்? ஏஇ டிஎன்பிசி ஏஇ. ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல குடுத்துருக்கணும். ஸோ ஃபைனலா நான் பேசுறேன். மைசெல்ஃப் தேவி. ஓகே. என்னோட பேர் என்னன்னா தேவி. ஸோ ஆல்ரெடி நான் ஏஇ இது மாதிரி முக்கியமா எஸ்ஆர் ஈஸியில் டிஎன்பிசி போர்ஷனாக இருக்கட்டும், ஸோ ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் போர்ஷன்ஸ் நான் வந்து இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் AIMTN யூடியூப் சேனலில் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி இது மாதிரி எடுத்த ஒரு ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறது நான். தென் அதர் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்மளோட எஸ்ஆரில் பர்டிகுலராக ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் போன பேட்ச்க்கெலாம் நிறைய எடுத்து கொடுத்தோம். நிறைய பேர் கிளியர் பண்ணி ரேங்க் எடுத்து ஃபோட்டோலாம் பர்சனலாக எனக்கே வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த பேட்ச்லேயும் நிறைய பேர் என்ன ஏஇக்கு ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி ரயில்வே எதில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான போஸ்டிங் அப்படிங்கிறது வாங்கணும். ஸோ அதுக்கு என்னோட எஃபர்ட் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருக்கோம். இது வந்து கியூடியாக தான் எனக்கு டெலிவர் ஆச்சு. ஓகே. கொஸ்டின் அண்ட் டிஸ்கஷன் அப்படிங்கிறது போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டெலிவர் ஆச்சு. பட் அட் த சேம் டைம் அப்படியே போனாலும் அதில் பெனிஃபிட் கிடையாது. வெறும் கொஸ்டின் ஆன்சர் போகிறதுல உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குமான்னு பார்த்தா கிடையாது. ஸோ அதனால் நான் அடுத்த செஷன் உங்களுக்கு பேசிக்ஸில் இருந்தே கொண்டுட்டு போகிறேன். ஒரு பேசிக் செஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஸ்டின் டிஸ்கஷனும் கொஸ்டின் ஆன்சரையும் பார்த்துட்டோம் அப்படின்னா 2 கைண்டை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அடுத்ததுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அப்படி கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. ஐம் நாட் ஓன்லி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் இல்லை, என்கிட்ட எந்த சப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜிஎஸ். ஓகே. ஜென்ரல் பார்ட் அப்படிங்கிறது கேட்கலாம். சரிங்களா? பாலிட்டியாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், நம்ம ஃபைனலாக செஷன் முடிச்சுட்டு ஒரு 5 to 10 minutes அந்த டாபிக் எப்படி படிக்கிறது, ஏது படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டால் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதை பற்றி இல்லை. நான் குரூப் 1 மெயின்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 தடவை மெயின்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ நியரஸ்ட் டு குரூப் 1. ஓகே. குரூப் 1ல் வந்து ஒரு 4.5ல் தான் எனக்கு போஸ்டிங் அப்படிங்கிறது மிஸ் ஆச்சு. ஸோ ஹேண்ட் ரிட்டனும் சரி, கண்டென்ட்டும் வைஸ் சரி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். ஆஃப்டர் த கிளாஸ் முடிச்சக்கப்புறம் ஜிஎஸ் எப்படி படிக்கணும்னு இன்கேஸ் டவுட் இருக்கும் பட்சத்தில் கேளுங்க. நான் அதையும் உங்களுக்கு ரிவியல் அப்படிங்கிறது பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பேசிக்ஸ் பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா மீதி இருக்க கொஸ்டினை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே மேம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான்ப்பா, அதை நான் ஒத்துக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் தயவு செஞ்சு பேனிக் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. இது கண்டிப்பாக டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். இன்றைக்கி நான் நிறைய கொஸ்டின் பார்க்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன்.
பட் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொன்னதுனால நான் மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டினோடய இன்றைக்கி நான் முடிச்சுக்கிறேன். சரிங்களாப்பா? நாளைக்கு வந்து நான் பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்க டிஸ்கஷன் அப்படிங்கிறது நான் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்காப்பா? எனி டவுட்? நோ மேம். நோவா? No, ma'am. ஓகே. அதர் கிளாஸஸ்லாம் எப்படி போகுது? இதே மாதிரி கியூடியாக தான் போகுதா மற்ற சப்ஜெக்ட் உங்களுக்கு, இல்லை சப்ஜெக்ட் போய்கிட்டு இருக்கா? Subject நம்ம போய். சரி, ஓகே, டன். அதான் நம்ம நெக்ஸ்ட் அப்போ பேசிக்ஸில் நம்பர் சிஸ்டமுடைய பேசிக்ஸ் எல்லாமே நான் நடத்திட்டு அதில் இருக்க டைப்ஸ்லாம் நடத்திட்டு கொஸ்டின் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறேன். சில சம்ஸு நம்ம பேசிக்ஸை இப்போ நம்ம பார்த்தோன்னா இப்போ பார்த்தோம்ல, ஸோ ஆயிலர் பொட்டென்ஷியல் ஃபார்முலா இதெல்லாம் வந்து பேசிக்ஸில் இருக்காதுப்பா. ஆனால் உங்களுக்கு வந்து கேட்குறாங்க, இது எல்லாமே பிவைக்யூ, ஆர்ஆர்பியில் கேட்ட பிவைக்யூ. நமக்கு வந்து இல்லாததெல்லாம் கொடுக்கல, பிவைக்யூவில் இருக்கிறது கொடுக்குறாங்க. இருக்கிறதுலே டஃபஸ்ட் கொஸ்டினாக எடுத்து உங்களுக்கு டெஸ்ட்டாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதனால் பேனிக் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு ஈஸியிலேருந்து கொண்டுட்டு போகலான்னு தான் நினச்சேன். பட் ஓகே, நீங்கள் ஆல்ரெடி டெஸ்ட் எழுதியிருப்பீங்க, அந்த டாபிக் தெரியும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தேன். பட் ஓகே, ஃப்ரெஷரும் இருக்கிறதுனால அதை கன்சிடர் பண்ணி நெக்ஸ்ட்லேருந்து கொஞ்சம் ஈஸியான டாபிக் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களாப்பா? ஸோ தேங்க்யூ கைஸ். இன்றைக்கி நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே டிஃபிகல்ட்டுன்னு வேறு ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ பார்த்த வரைக்கும் நம்ம உங்களுக்கு கிளியராக இருக்கா? எஸ் மேம். ஓகே, சொல்லுங்க திருமுருகன், உங்களுக்கு எப்படி இருக்கு? No, ma'am. இல்ல. ஓகே, சரி, டோன்ட் வரி கைஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம உங்களுக்கு இன்ட்ரோல இருந்தே நான் போயிடுறேன். அட் த சேம் டைம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இன்ட்ரோல இருக்க எல்லா சம்ஸும் நமக்கு ப்ராப்ளம் சால்விங்க்கு யூஸ் ஆகாது. பிகாஸ் இட்ஸ் வெரி டஃப். இது கொஸ்டினே நானே கேட்டேன், எதுக்கு பசங்களுக்கு இவ்வளோ டஃப்பாக நீங்கள் செட் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அவங்க பேனிக் ஆகிட மாட்டாங்களான்னு கேட்டேன். இல்லை இது வந்து அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த கொஸ்டின் பேப்பர் வந்தாலும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் கொஸ்டின் இப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, ஸோ எஸ், இது ஒரு கைண்ட் ஆஃப் லெவல் தான். ஏன்னா ஈஸியான லெவல் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிட்டு இது மாதிரி டிஃபிகல்ட் லெவல் வரும்போது அதை நம்ம விட்டுறக்கூடாதுல்ல. ஸோ அதனால தான் இப்படி செட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு 20 சம்ஸ் தான்ப்பா வேகாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஈஸியான சம்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த வேகான சம்ம முதலையே பார்த்ததுனால எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஐயோ இந்த சாப்டர் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. இது ஒரு மேஜிக் மாதிரி டிவிசிபிலிட்டி ரூலு 3, 5, 7, 11. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்லேயே நமக்கு டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 23, ஓகே, 27 அது மாதிரி இருக்கிறதெல்லாம் நமக்கு ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பிவைக்யூ தான்ப்பா. ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவைக்யூ தான். இந்த 19ஓட டிவிசிபிலிட்டி 29. ஸோ இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி தெரியலையே, இப்போயாவது தெரிஞ்சுக்கோங்கன்ற பர்பஸில் தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம கிளாஸ் வைஸே நம்ம கொண்டுட்டு போகலாம். நாளைக்கு வந்து நம்பர் சிஸ்டமுடைய பேசிக்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு கொண்டுட்டு போகிறேன். நாளைக்கு மீன் அடுத்த கிளாஸில். சரிங்களா? டோன்ட் வரி. இன்றைக்கி ஒரு செஷன் நான் சொல்கிறேன். சரி, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, இது கஷ்டமாக இருக்குது. பட் வே ஆஃப் டீச்சிங் புரிஞ்சிருக்கா? வே ஆஃப் டீச்சிங் புரியுதா? எஸ் மேம், புரியுது மேம். எஸ் மேம். ஓகே, இப்போதைக்கு வே ஆஃப் டீச்சிங் புரியுது. பட் இருக்கிற சம்முடைய டிஃபிகல்ட்டி இருக்கிறதுனால புரிய மாட்டேங்குது. இது ஏன் இது வந்தது, ஏன் வந்ததுன்னு அது நம்ம வந்து பேசிக்ஸ்லேருந்து போனோம்னா கண்டிப்பாக புரியும். நெக்ஸ்ட் லெவல் ஷுட் பி அ பேசிக் கிளாஸ் அண்ட் தென் டெஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம போகிறோம். ஓகே கைஸ், ஸோ ஹாவ் அ நைஸ் டே. ஸோ நீங்களே பார்க்குறதா இருந்தாலும் இப்போதைக்கு பார்த்து வச்சுக்கோங்க, நம்பர் சிஸ்டமுடைய பேசிக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த கிளாஸில் இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு போகிறேன். சரிங்களா? தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.